இப்ப இந்த கூட்டணி அமைந்ததற்கு பிறகு விமர்சனங்களையும் தேமுதிக சந்திக்க வேண்டிய ஒரு சூழல். இப்போ டிஃபெண்டர் கார் பத்தி ரொம்ப பேச்சு, அதுக்கு அம்மா எமோஷனலா ரியாக்ட் பண்ணாங்க. உங்களுக்கு அம்மா அப்படி ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஃபீல் ஆச்சு? இது நான் இல்ல, அந்த கமெண்ட்ஸ் போடுறாருக்கட்டும், எங்களை பத்தி அவதூறா பேசுறோம் அனைவருக்குமே ஒரு தாய் இருக்கான். நம்ம சின்ன வயசுலயும் தந்தைய ஒரு சூப்பர் ஸ்டாரா பார்த்துட்டோம், கிரிட்டிசிசம் எல்லாம் பார்த்தோம். ஆனா இன்னைக்கு அப்பா இல்லாத அந்த சமயத்துல ஒரு பெண்மணியாக தனித்து அவங்க உள்ள வரும்போது, ஒரு பெண்ணா அவங்க முதல்ல சும்மா இங்க விமன் சப்போர்ட் பண்றோம், விமனுக்காக இது பண்றோம்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு பெண் மேல இன்னைக்கு அவ்வளவு அவதூறு போட மாட்டாங்க. இது ஏன் அவங்க இப்படி பண்றாங்க எனக்கு சத்தியமா புரியல. நாங்க ஏதோ பெரிய வில்லன் மாதிரி இவங்க எல்லாம் ஹீரோ மாதிரி போர்ட்ரே பண்றாங்க. இந்த குடும்பமே தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைச்ச குடும்பம். இன்னைக்கு எங்க அம்மா தடுத்து இருந்தா கேப்டன் எத்தனையோ மேடையில சொல்லியிருக்காரு, மனைவி தடுத்து இருந்தா நான் 1990 இந்த எல்லாமே நான் விட்டுருப்பேன்ட்டு. இன்னைக்கு எங்க அம்மா தான் இறங்கி இன்னைக்கு எவ்வளவு செய்யறாங்க எனக்கு தெரியும். எவ்வளவு மக்களுக்கு இன்னைக்கும் கேப்டன் ஆளு தினந்தோறும் 5000 7,000 பேருக்கு தினந்தோறும் சாப்பாடு செய்யறாங்க. பிரேமலதா விஜயகாந்தால மட்டும்தான் முடியும், வேற யாருனாலும் முடியாது. இன்னைக்கு தேவையில்லாத அவதூறு. ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்கிள் தேமுதிக மேல வந்தா திரும்பி பீனிக்ஸ் பறவை மாதிரி வளர்ந்துரும் அப்படின்ட்டு நீங்க எடுத்துக்கலாம். நீங்க எத்தனையோ ஜெயலலிதா இரும்பு பெண்மணின்னு சொல்றாங்க, எவ்வளவு பேர். ஆனா எந்த ஒரு அரசியல் பெண்மணியும் இவ்வளவு அவதூறு இருக்காது. எதுக்கு எடுத்தாலும் ஒரு குறை, எது பண்ணாலும் ஒரு தப்பு, எது எடுத்தாலும் ஒரு குறைனா அது ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணமா அடுத்த ஒரு ஜெனரேஷன்ஸ் போகும். இப்போ ஒரு கார் வாங்குறது கூட ஒரு எலிஜிபிள் இல்லாத கேண்டிடேட் நாங்களாம், எனக்கு புரியல. ஏன்னா இது அப்பா மீட்டிங்லயே சொல்லியிருக்காரு, சேலம் மீட்டிங்லயே நான் ஒரு பென்ஸ் கார் இப்ப வாங்கினேன், ஏதோ இப்ப வாங்கிட்டா கூட்டணி காசு கொடுக்கனால வாங்கினேன்னு சொல்லிடுவானுங்க அப்படின்னு வெளிப்படை. அப்ப அதுதான் அன்னைக்கே எங்க கேப்டன் எல்லாமே சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு இந்த வண்டி ஏன்னா நானே மீட்டிங்ல சொன்னேன், இந்த மாநாட்டுல வரும்போது இது மாதிரி எண்டேவர் ஃபோர்டு கார்ல தான் இவ்வளவு 10 வருஷமா நாங்க இருந்தோம், இப்பதான் அப்படின்னு சொல்லி நான் கட் பண்ணிட்டேன். அதான் உண்மை. 2006 இது வரைக்கும் ஒரு கார்ல இருந்து இப்பதான் ஒரு வண்டி, ஒரு 1.5 வருஷம் முன்னாடி ஒரு வண்டி வாங்கணும். ஏன்னா அந்த பழைய வண்டிங்கெல்லாம் உங்க மெக்கானிக்ஸ் தான், அது என்ன லைஃப், அது லைஃபே போறப்போ மெக்கானிக்ஸ் போறப்போ அந்த 10 வருஷம் ஆச்சு அந்த வண்டி சரி பெட்டரா வாங்குவோம். அப்ப இன்னைக்கு பாலிடிக்ஸ்ல எல்லா தலைவர்கள் என்ன வண்டி வச்சிருக்காங்க, தனித்துவமே எல்லா கட்சி தலைவரும் டிஃபெண்டர் வச்சிருக்காங்க. அதே தேமுதிக மேல மட்டும் கண்ணு, யாரு டிஃபெண்டர் இல்ல கேக்குறாங்க எல்லாருமே. யாரு டிஃபெண்டர் இல்ல, எல்லார்கிட்டயுமே இருக்கு, எல்லா கட்சி தலைவருக்கு மேலே டிஃபெண்டர். அதே தேமுதிக மட்டும் வாங்கின என்ன அப்படி தப்பான வழி இன்கம் டேக்ஸ் சேல்ஸ் டேக்ஸ் எங்களுக்கு கேள்வி கேட்கும். நீங்க யாரு எங்களுக்கு கேள்வி கேட்க புரியல. எனக்கு இது ரொம்ப பர்சனலா எனக்கு இது சின்ன விஷயமா பாதிச்சு. ஏன்னா எது பண்ணாலும் ஒரு தப்புன்னு சொன்னா இது என்ன இது அப்படின்னா எதுவுமே நாங்க பண்ணக்கூடாது. நான் அவ்வளவு இதுவா சோ அம்மா தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க இதுக்கு. அம்மா தான் எனக்கு இதெல்லாம் நீ கவலைப்படாத, நம்ம ஒரு வெற்றியை நோக்கி போறப்போ பல அவதூறுகள் நம்ம மேல வரும், இனி நம்ம வெற்றி காலம் எதுக்கும் நீ கவலைப்படாத, நீ தைரியமா இரு. அவங்க தான் என்கரேஜ் பண்ணாங்க. அப்ப நானும் அதை விட்டுட்டேன். சோ இது அவங்க எல்லா அம்மாக்களும் யதார்த்தமா இருக்கிறவங்க தான். அதே மாதிரிதான் எங்க அம்மா யதார்த்தமா திருப்பதிக்கு போனோம், ஒரு போட்டோ அவங்க கேஷுவலா ஃபேமிலி போட்டோ ஸ்டேட்டஸ் வைக்கும், அவங்க ஷேர் பண்ணது அதை தப்பா ஆகுதுன்னா இனிமேல் நான் ஸ்டேட்டஸே வைக்க மாட்டேன் அப்படின்னு. சோ இதுல ஒரு சின்ன சின்ன விஷயம், பாலிடிக்ஸ் நேரம், இட்ஸ் ஃபைன். இதே டிஃபெண்டர் கார்ல நான் அசம்பிளிக்கு காமிக்கிறேன்.